வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். இல்லை ரெஸ்லிங் பீஸ் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா எக்ஸில் நம்ம வீடியோ போடுவோம். எக்ஸ்னா ட்ரிபிள் எக்ஸ் இல்லைங்க, அது வேறு மாதிரியான விஷயம். இது ட்விட்டரில் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தாரு. ட்விட்டருக்காரா ஏன் பேர் இந்த மாதிரி எக்ஸ்ன்னுலாம் வச்சுருக்கிற, பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சரி, அதை விட்டு இல்லைங்க. எக்ஸில் தொடர்ந்து ஸ்பீட் எபிசோட்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஸ்பீட் அப்படிங்கிறது டபிள்யூபிள்யூடைய ஒரு ப்ரோக்ராம் செய்யப்பட்ட ரெஸ்லிங் ஷோ. ஆனால் இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய ஃபேன்ஸ் ட்விட்டரை யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்களே. நீங்கள்லாம் என்ன மாதிரி யூடியூப்பில் தான் ரெஸ்லிங் செய்திகளை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ட்விட்டரில் ரெஸ்லிங் செய்தி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா யூடியூப்பில் ஏன் சேனலில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஆக்சுவலி ட்விட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிற பேரை மாற்றிட்டாங்க. ஸோ அதில் அந்த எக்ஸில் இந்த என்னடா அது குழம்புது, சரி ஒன்றும் இல்லைப்பா, எக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்விட்டர் ஆப்பில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ இந்த ஸ்பீட் அப்படிங்கிற ஷோவை பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அதில் என்ன தெரியுமா விஷயம், வீக்லி பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 1 கண்டென்டரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கடைசியில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் நியூ ஸ்பீட் சாம்பியன். இப்போ ரிக்கோஷிட் நம்பர் 1 கண்டென்டர் செலக்ட் ஆகிட்டாரு. இன்னொரு மேட்ச் நடக்கணும் பிரான்சன் ரீடுக்கும் ஜானி கரிகருக்கும். இதில் வெற்றி பெறவங்க தான் ரிக்கோஷிட்டுக்கு அகேன்ஸ்டாக மேட்ச் விளையாட போகிறாங்க. ஆனால் டபிள்யூபிள்யூ இதை ஆல்ரெடி டேப் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் நடந்த ஃப்ரைடே நைட் ஸ்மெண்டோன்லேயே அதில் ஜானி கரிகன் நம்பர் 1 கண்டென்டராக செலக்டாக இருக்கிறாரு. ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஜானி கரிகனுக்கும் ரிக்கோஷிட்டுக்கும் ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ரிக்கோஷிட் பிராண்ட் நியூ ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருக்காரு. ஆனால் இதெல்லாம் நம்ம எக்ஸ்லையோ அல்லது நம்ம நியூஸாக தெரிஞ்சுக்கிறதுக்கோ இன்னும் 3 வாரம் ஆகும். 3 வாரத்துக்கு அப்புறமா நடக்க போகிற விஷயத்தை டபிள்யூபிள்யூ இப்போவே பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது டிவியில் டேப் பண்ணி வச்சுட்டானுங்க. இதை ஒன்லி எக்ஸில் தானே டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். அதனால் எப்போ வேணாலும் டேப் பண்ணி வச்சுக்கலாமே சொல்லிட்டு டேப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் ரசிகர்கள் முன்னாடி இதை டேப் பண்ணி வச்சதுனால ஆடியன்ஸ் இதுதான் நடந்திருக்குது. ரிக்கோஷிட் பிராண்ட் நியூ சாம்பியனாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணிட்டானுங்க. இந்த ஸ்பீட் அப்படிங்கிற சாம்பியன்ஷிப் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இதில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் மங்கலாக இருக்க மாதிரி இருக்கலாம். ஆனால் இன்னொரு ஹெச்டி பிரிண்ட் ஃபோட்டோ எனக்கு கிடச்சிது. அது உண்மையிலே நல்லா இருந்தது. இந்த 24/7 சாம்பியன்ஷிப் சும்மா பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு நடுவில் ஸ்டீல் அடிச்சு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குது. இந்த சாம்பியன்ஷிப்பை மெயின் ஷோவில் காட்டி ஒரு நல்ல சாம்பியன்ஷிப்பாக காட்டினா நல்லா இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா 24/7 சாம்பியன்ஷிப்பை டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா நாற்ற அடிச்சிட்டானுங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டீசெண்டான சாம்பியன்ஷிப்பாக ஹார்ட் கோட் சாம்பியன்ஷிப்லாம் இருந்ததில்ல, அந்த மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பாக காட்டினா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இந்த சாம்பியன்ஷிப் முழுக்க பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேயர் ரெஸ்லர்ஸ்க்காக வெறும் 5 நிமிஷத்தில் மேட்சை முடிக்கிற ரெஸ்லர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. இதை மெயின் ஷோவில் காட்டினா நல்லாயிருக்கும். டபிள்யூபிள்யூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பெகிலேஜ் பிராண்ட் நியூ உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியனாக சமீபத்தில் ஆனாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அவசரமாக எடுத்த முடிவா இல்லாத பெகிலேஜ் கான்ட்ராக்ட் முடிய போதுன்னு எடுத்த முடிவான்னு தெரியல. ஃபேன்ஸ் எல்லாம் கழுவி ஊற்றுறானுங்க. இப்போ என்ன தெரியுமா விஷயம், டபிள்யூபிள்யூ அவசரமாக டிராஃப்ட் நடத்திருக்கிறானுங்க. ஸ்மாக்டவுனை பார்த்தாலே தெரியுமே அந்தளவுக்கு கேவலமாக இருந்துச்சு. சரி, அதை விட்டு தள்ளுங்க. அந்த கிராஃபிக்ஸுக்கு இருக்குதே அது உண்மையிலேயே வேறு லெவல். டபிள்யூபிள்யூ நீங்கள் வேறு லெவல்ப்பா அப்படின்னு பாராட்டுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன தெரியுமாங்க, அதாவது சாம்பியன்ஸ்லாம் இந்த பிராண்டில் தான் இருக்கிறாங்க. ராவில் இருக்கிற சாம்பியன்ஸ் ராவில் தான் இருக்காங்க, ஸ்மாக்டவுனில் இருக்கிற சாம்பியன்ஸ் ஸ்மாக்டவுனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே. அதில் பெய்லியாக இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், டேமி மிஸ், இவங்க 3 பேரும் தான் அந்த ஃபோட்டோவோட ஒத்து போகிறது. சாமி ஜெயின்லாம் இதுக்கு முன்னாடி இன்டர்காக சாம்பியன்ஷிப் வச்சுருந்தாருல, அந்த ஃபோட்டோவை போட்டுருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆசம் ட்ரூத்தை பாருங்களேன், சாம்பியன்ஷிப் எப்படி இருக்குதுன்னு. அதை விட கேவலம் நம்ம பெக்கிலிச்சை பாருங்களேன். இதை வச்சு தான் ட்ரோல் பயங்கரமாக பண்ணுறானுங்க. அதாவது அந்த டாக்டின் சாம்பியன்ஸ் ஆச்சு ஏதோ எடிட் பண்ணி ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டானுங்க. பெக்கிலிச்சு இடுப்பில் இப்படி கையை வச்சுக்கிறாங்க. ஆனால் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒட்டு போட்டமாக இருக்குது. அதாவது பெக்கிலிச்சுடைய பழைய ஃபோட்டோ இருக்குல்ல, இப்படி வயிற்றில் கையை வைக்கிற மாதிரி, அந்த ஃபோட்டோ கூட சும்மா சாம்பியன்ஷிப்பை மேலே வச்ச மாதிரி காட்டியிருக்கிறானுங்க. அதுவும் அது சாம்பியன்ஷிப் மாதிரியே இல்லை, அது வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை கொஞ்சம் எடிட் பண்ணியாச்சும் வச்சுக்கலாமே. ஏதோ கிராஃப்ட்டில் அட்டைப்பொட்டியில் ஒட்டதை இப்படி ஒட்டின மாதிரி இருக்குது. இதை ஃபேன்ஸ் எல்லாம் கலாச்சி சொல்கிறானுங்க. டபிள்யூபிள்யூ உங்களால் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ண கூட தெரிலனா நாங்கள் கூட எடிட் பண்ணி தந்திருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சூப்பரான ஃபோட்டோவை காட்டி, நான் பாருங்கள் இதில் பெக்கிலிச் கையில் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற மாதிரி நாங்கள் எவ்வளோ அழகாக எடிட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஆனால் நீங்களும் எடிட் பண்ணி வச்சுருக்கிறீங்களே மண்ணாங்கட்டி மாதிரி அப்படிங்கிற மாதிரி கலாச்சிட்டு இருக்கிறானுங்க. டபிள்யூபிள்யூ கொஞ்சம் இந்த எடிட்டிங் ப்ராசஸை நீங்கள் விட்டுட்டீங்க போல இருக்குது. அட்லீஸ்ட் பெக்கிலிஸ் சாம்பியன் ஆனதுக்கப்புறமா ஃபோட்டோ ஷூட்டாச்சும் எடுத்திருப்பீங்களே. அதில் கூட ஒரு பெக்கிலிஜ் சாம்பியன்ஷிப்பாக வச்சுருக்க மாதிரி பிஎன்ஜி எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா கூட பெக்கிலிஜிட்ட சாம்பியன்ஷிப் இருக்கிற மாதிரி தத்துருவமாக வச்சுருக்கானுங்க. ஆனால் உங்களோட எடிட்டு வேறு மோசமாக இருக்குது.
சரி, அடுத்த செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆர்கே ப்ரோ டீமுக்கு அப்புறமா ராண்டி ஆர்டன் வந்து சிங்கிளாக தான் வராரு. ஏன்னா ரெட்டில் இல்லையே, டபிள்யூ இல்லை, ராண்டி ஆர்டன் அந்த நேரத்தில் இல்லை. இப்போ அவர் கெவின் ஓவன்ஸ் கூட சேர்ந்து ஒரு டீமாக இருக்கிறாரு. அதான் பேர்லேயே இருக்குதே, ஆர்கேஓ, அப்படியே பேராக வச்சுக்கலாம். இப்போ என்ன தெரியுமா விஷயம், சோலோ சிக்காவா டாமாட்டாங்க இவங்க 2 பேரையும் எதிர்த்து நிற்கிறதுக்காக ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸுக்கு தேவைப்பட்டது. வேறு யார், கழுத கட்டினா சுட்டு குட்டி சவர், ராண்டி ஆர்டன் சும்மா தான் இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருமே டாக் டீமாக ஆக்கி விட்டானுங்க. சரி, என்ன அளவையும் ஆக்கி விட்டு தள்ளுங்கய்யா, நான் சொல்லி இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போது சோலசிகாவை எதிர்த்து ராண்டி ஆர்டன் மற்றும் கெவின் ஓவன்ஸ் வந்து நிற்கிறாங்கல்ல, இவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களா அப்படிங்கிறது தவிர்த்து விட்டுதலுங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள பேக்லாஷில் ஒரு மேட்ச் இருக்குது. அந்த மேட்ச்சில் பேக்லாஷே ஐப்பு இல்லை, இந்த மேட்சுக்கு ஐப்பு இருக்க போது. இந்த மேட்ச் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டன் 2 பேருமே சேர்ந்து டாக் டீம் டிவிஷனில் சண்டை போட போகிறாங்களாம். டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக கூட மோத போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. நல்லா தான் இருக்கும்ப்பா. டபிள்யூபிள்யூ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்கே ப்ரோ டீமுக்கு அப்புறமா ஒரு நல்ல டீமை உருவாக்கலை, நம்ம பேர் சொல்கிற மாதிரி ஒரு டீம் உருவாக்கலை. ஆனால் கெவின் ஓவன்ஸ் ராண்டி ஆர்டன் தற்செயலாக உருவான ஒரு நல்ல டீமாக இருக்குது. காம்போவில் சூப்பராக இருக்குது. இது நல்லா கொண்டு போனாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சோலோ சிக்காவா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நடக்க போதா, அந்த விஷயம்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவா அந்த 2 பேருமே விட்டு கொடுக்காத மாதிரி தான் பேசியிருப்பார் பால் ஹேமன். இதில் தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு எனக்கு இருக்குதுன்னு தெரியுது. ஏன்னா பால் ஹேமன் வந்து எந்த விதத்துலேயும் சோலோ சிக்காவையும் விட்டு கொடுக்க மாட்டேக்காரு, ரோமன் ரெயின்ஸையும் விட்டு கொடுக்க மாட்டார். இப்போ சோலோ சிக்காட்டு இருக்கும்போது ஏதோ வேண்டா விருப்பத்துக்காக காண்டாமல் இருக்கிறதுக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பொண்டாட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா சோலோ சிக்கா முன்னாடி இருக்காது. அதுவே ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டா செல்லம் ஐ லவ் யூ ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிற மாதிரி குதூகலம் ஆகிடுவார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் இல்லாத டைமில் சோலோ சிக்காவா தான் ட்ரைபிள் சீஃப்னு சொன்னால் அதை எதிர்த்து போராடலாமே, அதை எதிர்த்து போடாமல் சோலோ சிக்காவை கூட இருக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுதுல. ரோமன் ரெயின்ஸ் வரும்போது கண்டிப்பாக யார் ட்ரைபிள் சீஃப் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போ சோலோ சிக்காவை என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 3ஆவதாக ஒருத்தர் வந்து இப்போ பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருந்ததில்ல, அவரை பற்றி ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குது. அவர் வந்து பேக்லாஷுக்கு வருவார். அதாங்க டாமாட்டாங்கோடைய பிரதராக இருக்கிற ஒரு பேர், நல்ல பேர் வருமே, மறந்து போச்சு. அவர் தான் வந்து டபிள்யூபிள்யூக்கு வர போகிறாரு. அவர் பேர் ஞாபகம் வந்தது, நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் ஆள் பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா சட்டிப்பானையை கவுத்து வச்ச மாதிரி இருப்பாங்க. ஜாக்கப் ஃபட் ஒரு பேர் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. டபிள்யூபிள்யூ நிறைய ரெஸ்லர்ஸோடு கொண்டு வந்துட்டுருக்காங்களா, அதனால் பேரை மனசில் வைக்க முடியல. ஒரு பேர் வந்து ஜாக்கப் ஃபட்டு. அவர் வந்து வர போகிறாராம் பேக்லாஷுக்கு. ஒரு சில செய்திகள்லாம் கிடச்சிருக்குது. வந்தால் நம்ம வர இருப்போம். டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது. ஆப்போசிட் கம்பெனியாக ஏடபிள்யூ இருக்குது. ஏடபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க வியூவர்ஷிப் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு இருக்குது. நானே களத்தில் இறங்குறடான்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிவி ஷோஸில் வந்துட்டு இருக்கிறாரு நம்மளுடைய டோனி கான். இப்போ அவர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தான் கம்பெனியில் இருக்கிற ரெஸ்லர்ஸே அவருக்கு அகேன்ஸ்டாக போகிற மாதிரி ஒரு ஸ்டூடியோ போயிட்டு இருக்காருல்ல, அதில் அவருக்கு கழுத்தில் கொஞ்சம் இன்ஜுரியாக இருக்குது. எங்கே போனாலும் நெக் பேண்டோட தான் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்போ அவர்கிட்ட கேட்டதுக்கு இப்போ ஏடபிள்யூ எப்படி போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, டபிள்யூபிள்யூக்கு பக்கம் ஒரே ஒரு கம்பெனி தான் இருக்குது, அதுவும் அவங்க கூட்டணியில் தான் வச்சுக்காங்க. ஆனால் என்கிட்ட ஒரு ஃபுட்பால் டீம் இருக்குது, ஃபுட்பால் கம்பெனி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏடபிள்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தப்பெருமையை பேசிட்டு இருக்காரு. அதாவது அவர் காசு இருக்குதான், பணம் இருக்குதா, அதை ரசிகர்கள் மத்தியில் சொல்லி ரொம்ப வெறியேற்றிட்டு இருக்காரு. டபிள்யூபிள்யூ என்னதான் இருந்தாலும் அவங்க ஒரு ஷேர் ஹோல்டர் கம்பெனி தானே, என்கிட்ட இத்தனை கம்பெனியை நான் கையில் வச்சிருக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி மற்றவங்கள வெறிப்பேற்றிட்டு இருக்காரு. தற்பெருமை பேசும் ஒரு புழுத்துணி நான் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டாராம் டோனி கான். வாழ்த்துக்கள் புழுத்துணி, சாரி வாழ்த்துக்கள் ஏடபிள்யூ ஓனர் டோனி கான். என்னதான் இருந்தாலும் அவர் ஏடபிள்யூ கம்பெனியோடைய ஓனர், நமக்கு ஒரு மரியாதை கொடுத்தாகணும்ல, மிஸ்டர் புழுத்துணி டோனி கான். நல்லா இருக்குல்ல. அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸ் இருக்கும்போது எவனுக்குமே மகிமை தெரில. ரோமன் ரெயின்ஸ் போனதுக்கப்புறமா ஐயா ட்ரைபிள் சீஃபை காணையா, என் தலையை காணையா, தளபதியை காணையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அழுதுகிட்டே இருக்கானுங்க இந்த ரசிகர்கள். இருக்கும்போது எம்மையா கண்டுக்கிட்டீங்க, இல்லாத போது தான் கண்டுக்கிறீங்க. சரி, ரோமன் ரெயின்ஸை பற்றி ஏதாவது அப்டேட் கிடச்சுன்னா அதை நான் கூடிய சீக்கிரம் சொல்கிறேன், சரிங்களா? நீங்கள் மறக்காமல் சேனலில் வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.